வணக்கம். விரிந்த பார்வையின் இன்றைய காலை நேர செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் சூர்யா தேவி. அதிமுகவை காப்பாற்ற பழனிசாமி ஒன்றிணைவார் என்று பெங்களூரு வ. புகழேந்தி தெரிவித்துள்ளார். மறைந்த முதல்வர் எம்ஜிஆரின் நற்பண்புகளை தொடர்ந்து வெளிப்படுத்தி வரும் மூத்த பத்திரிகையாளர் இதயக்கனி விஜயன் ஒரு வீடியோ வெளியிட்டுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற தடகள போட்டிகளுக்கு முன்னாள் அமைச்சரும் புதுக்கோட்டை மாவட்ட செயலாளருமான விஜயபாஸ்கரின் பிளக்ஸ் பேனர்களை கண்டு அமைச்சர் KN நேரு கோபமடைந்ததாக செய்தி வெளியானது. இந்நிலையில் திருச்சி மாவட்ட விளையாட்டு அலுவலர் வேல்முருகன் அதிரடி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளதோடு அவர் இடத்தில் பொறுப்பு அலுவலரும் நியமிக்கப்பட்டுள்ளார். மூன்றாவது முறையாக நமது நாட்டின் பிரதமராக பதவியேற்றுள்ள நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் அவர்கள் கோவை கொடிசியா மைதானத்தில் 15ஆம் தேதி திமுகவின் முப்பெரும் விழா நடைபெற உள்ளது. இதில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நூற்றாண்டு விழா, 40 தொகுதிகளிலும் வெற்றியை அளித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களுக்கு பாராட்டு விழா ஆகிய விழாக்கள் நடைபெற உள்ளது. அதிமுகவில் பிரிந்திருக்கக்கூடிய சக்திகள் ஒன்றிணையவில்லை என்றால் எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது என முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜக கூட்டணியின் வாக்கு சதவீதம் அதிகரித்ததற்கு அண்ணாமலை முக்கிய காரணம் எனவும் முன்னாள் முதலமைச்சர் O. பன்னீர்செல்வம் சர்டிபிகேட் கொடுத்துள்ளார். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிவடைந்து அனைத்து வகுப்பு மாணவர்களுக்கும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்களின் கல்வி திறனை மேம்படுத்த அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த முடிவு செய்துள்ளது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தில் 20,000 ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகள் பிராட்பேண்ட் இணையதள வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறை அமைக்கும் பணி நடந்து வருவதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய செய்திச் சுருக்கம் நிறைவு